வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். நான் எஸ்கே. இந்த வீடியோல நாங்க உங்களை பார்க்க சொல்ல போற படம் பாண்டியராஜ் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி, நித்யா மேனன், காளி வெங்கட், யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சு ஜூலை 25 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். சொல்லுப்பா. ஆமா, ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நைட்டு கருவாட்டு குழம்பு வைக்கட்டுமான்னு கேட்டாங்க. நானும் நல்லா இருக்குமே வைங்கன்னு சொன்னேன். ஆமா இல்ல, உனக்கு பிடிக்காதுல்ல, மறந்துட்டேப்பா. நான் வேணா உனக்கு வரும்போது ரைஸ் வாங்கிட்டு வரட்டுமா? ஏய், வேணும்னே வைக்கல, நான் வேணும்னு சொன்னதுனால அவங்க வச்சிருக்காங்க, ஓகேவா? ஐயோ மேடம், உங்களை யாரும் கார்னர் பண்ணல, நீங்களும் அவங்களும் சேர்ந்து என்னதான் வீட்டுல ஒரு கார்னர்ல வச்சிருக்கீங்க. இப்ப என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஐயோ மேடம், நான் சொல்றதை கேட்குறீங்களா? அந்த கருவாட்டு குழம்பு இருக்குல்ல, அதை தூக்கி நம்ம ஹவுஸ் ஓனர் கிட்ட கொடுத்துட்டு அவனாச்சும் தின்னானோ அடுத்த மாசம் கரண்ட் பில்ல 100 ரூபா கம்மி பண்ணுவான், ஓகேவா? யாரு? நான் 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 பேசுறேன். நான் ஜாஸ்தி பேசுறேனா? யார்? நானா? நீ பார்த்த? இந்த யார் அடுத்தது? அந்த வந்துட்டாங்கல்ல, அடுத்து அவங்களும் லைன்ல வந்துட்டாங்கல்ல, எங்க அம்மாவும். அதுக்குள்ள என்ன சண்டை இழுத்தீங்க 2 பேரும் சேர்த்து? போனை வைங்க மேடம், நான் இங்க முடிச்சிட்டு நான் வண்டி ஓட்டும் போது ஹெட்செட்டை போட்டு ஹெல்மெட்டுக்குள்ள திணிச்சாச்சும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே வரேன், ஓகேவா மேடம்? வைக்கிறேன். ஒரு வீட்டில் 2 லேடிஸை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை? நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? நான் தனி கொடுத்தணும். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட பொண்டாட்டி தான் புருஷனுக்கு தெரியாம அவங்களுக்கு பிறந்த குழந்தைய மொட்டை அடிக்கிறதுக்கு குலதெய்வ கோயிலுக்கு அவருக்கே தெரியாம கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவங்க பொண்டாட்டி கிடையாது, நான் சொல்லிக்கிறேன். புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு அவங்க குழந்தைக்கு மொட்டை அடிக்க குலசாமி கோயிலுக்கு போறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு புருஷன் அங்க போய் எனக்கு தெரியாம என் பிள்ளைக்கு எப்படி மொட்டை அடிப்பீங்க அப்படின்னு தகராறு பண்றாரு. அப்பதான் தெரிய வருது 2 பேரும் 3 மாசமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்றது. இப்ப அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சா இல்லையா, கடைசியில அந்த பாதி மொட்டையை முழு மொட்டையா அடிச்சாங்களா இல்லையா, அதான் அந்த படத்தோட மீதி கதை. சொன்னா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவையும் ஒய்ஃபையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற சண்டை சகஜம். அதுல 3வது மனுஷனும் முக்கியமா சொந்தக்காரனும் உள்ள வந்தான்னு வைங்க, அது ஒரு பெரிய பூகம்பமா வெடிச்சு கடைசியில அவன் புருஷனும் பொண்டாட்டியும் அந்தல சிந்தல ஆகி அவன் குடும்பத்துல நடுத்தெருவுக்கு வந்து அவன் ஐயோ அப்பான்னு பாத்ரூம்ல போய் கதறி அழுது அந்த லெவலுக்கு போவான். உனக்கும் முன்னாடிக்கும் சண்டை தானே, என்ன பிரச்சனை? இவரு ஒரு 3வது மனுஷன் தான். இல்ல சால்வ் பண்ணலாம்னு கேட்டேன். இல்ல அதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கதை தான், ஆனா இதை ஒரு 2.5 மணி நேரத்துக்கு செம்ம என்டர்டெயின்மெண்டா சூப்பரா கொண்டுட்டு போயிருந்தாரு. இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகும், பார்க்க போறவங்களுக்கும் அது கனெக்ட் ஆகும். இது நம்ம வாழ்க்கையில நடந்ததா இருக்கும், இல்லை நடக்க போறதா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுவோம். ஐயா நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு நினைப்போம். இல்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நடந்தவன் நாசமா போயிட்டானே, அதை நம்ம வந்து கொஞ்சம் வந்து சுதாரிப்பா இருப்போம் அப்படின்னு தோணும். இப்படி நம்மளை சுத்தி அந்த தேட்டருக்குள்ள இருக்கிறவன் எல்லாரும் வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கும். ஒருத்தர் கை தட்டுற இடத்த வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகே இவனுக்கு இவன் மச்சான் தான் காரணம் பிரச்சனைக்கு, இவனுக்கு இவன் கொழுந்தியா தான் காரணம் பிரச்சனைக்கு, இவனுக்கு இவன் தாத்தா தான் காரணம் அப்படின்றத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்களாம் அங்க திட்டு வாங்கும்போது இவங்க மட்டும் தனியா ஒரு பக்கத்து கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே அதெல்லாம் மாமனார் குரூப், இதெல்லாம் மாமியார் குரூப், இதெல்லாம் ஆத்தாப்பன் குரூப் அப்படின்னு நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயங்களை அப்படியே அழகா கோர்த்து செம்ம என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேவா எழுதியிருந்தாரு. இன்ஃபேக்ட் அந்த கதையை எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிச்சாருன்னே தெரியல, எழுதும் போது அவ்வளவு சூப்பரான ஒரு என்டர்டெய்னிங்கான ஸ்கிரீன் பிளேவா இருக்கு. பஞ்சாயத்துல ஆரம்பிக்கிற கதை பஞ்சாயத்திலேயே முடியுது, பஞ்சாயத்திலேயே அவங்களோட வாழ்க்கை என்ன ஏதுன்றத அக்கு வாரி ஆணி வாரியா பிரிச்சு போட்டுறாங்க. மொத்தத்துல அவங்க குடும்பத்தை சண்டை நாரிக்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்கறதுக்கு பயங்கர என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு.
நம்ம நிறைய பாண்டியராஜ் சார் படம் பார்த்திருக்கோம், எதுவுமே நம்மளுக்கு பிடிக்காம இருந்ததுல, எல்லாமே 1ஆம் நம்பர் படம், சூப்பரா இருக்கும். நம்ம மினிமம் கேரண்டி படம். அழகா ஒரு படமா ஓகே 130 ரூபா டிக்கெட், வா போயிட்டு வருவோம் குடும்பத்தோட அப்படின்னு சொல்லி போய் பார்த்து வரலாம். ஆனா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு லைட்டா பொன்ராம் சாரோட அந்த சாயல் இருந்துச்சு. கண்டிப்பா அந்த பொன்ராம் சார் தான் அந்த ஒரு கல்ச்சர், இவரும் பயங்கரமா காட்டுவார், ஆனா அவர் அந்த மதுரை கல்ச்சர் காட்டுறது இன்னும் பயங்கரமா இருக்கும். இதுலயும் நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னவோ பொன்ராம் சார் படம் பாக்குற ஃபீல் இருந்துச்சு. பட் பாண்டியராஜ் சாரோட அந்த மேக்கிங் இது எல்லாமே பயங்கர என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. இப்ப இருக்கிற அந்த 2K கிட்ஸ் கூட அந்த படத்தை பார்க்கும்போது ஈஸியா கனெக்ட் ஆயிப்பாங்க. நல்லா பயங்கர என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி பாண்டியராஜ் சார் படங்கள்னாலே அந்த பேரெல்லாம் ரொம்ப தூய தமிழ் பேரா இருக்கும். இது வரைக்கும் கேள்விப்படாத பேராவும் இருக்கும், கேள்விப்பட்ட பேராவும் இருக்கும். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள எல்லா கேரக்டர்ஸையும் உள்ள கொண்டு வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து அந்த பிரச்சனை வர அந்த சீன்ஸ் எல்லாமே பயங்கரமா ஸ்டேஜிங் பண்ணியிருந்ததா இருக்கட்டும், அவ்வளவு யதார்த்தமா இருந்துச்சு. உண்மையிலே நம்ம வந்து அங்க பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல நம்மளும் வெளியே நின்று ஓகே சண்டை கொடுங்கடா, அடிச்சுக்கங்கடா, நாருங்கடா, என்னடா பிரச்சனை, ஏதா பிரச்சனை, நாங்களும் இன்வால்வ் ஆகுறோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு செமையா பண்ணியிருந்தாங்க. விஷுவல்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மதுரையை அவ்வளவு சூப்பரா காமிச்சாங்க, பயங்கர கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அதுவும் விஜய் சேதுபதி சாரோட அந்த பில்டப் சீன்ஸ் எல்லாம் பிரிச்சு வேறிஞ்சுட்டாங்க. அதுவும் அந்த மீசை எப்படி முறுக்கிக்கிட்டு அவரை காட்டுற அந்த ஃப்ரேம் எல்லாம் பயங்கர மாசா இருந்துச்சு. விஜய் சேதுபதி மட்டும் இல்ல, ஆர்கே சுரேஷே நிறைய ஃப்ரேம்ல சூப்பரா காட்டியிருந்தாங்க. பயங்கரமா இருந்துச்சு. விஜய் சேதுபதி அந்த லுக்ல பாக்கும்போது அவர் இன்னும் மதுரை அந்த பேஸ்ல ஒரு படம் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பயங்கர ராவா இருந்தாரு. விஷுவல்ஸ் பயங்கரங்க, சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் அதை விட பயங்கரம். மியூசிக் அல்டிமேட். ஒரு இடத்துல கூட நம்மள சோர்ந்தே போக விடல சந்தோஷ் நாராயணன். லைட்டா அந்த இடத்துல அப்படி தொங்குனா கூட இந்த இடத்துல இது இந்த பிஜிஎம் போடுறேன் அப்படின்னு இங்க ஒரு பிஜிஎம் போட்டு விடுறாரு. அதை போட்டு படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து பினிஷிங் வரைக்கும் முடிச்சு விட்டாப்ல. அதுக்கப்புறம் அந்த மாஸ் பிஜிஎம்மே சூப்பரா இருந்துச்சு. பயங்கர டீம் ஒர்க். கதையே இல்ல, அந்த ஸ்கிரீன் பிளே இவர் பயங்கரமா என்டர்டெய்னிங்கா சொல்லி இருந்தது. அதை எடிட் பண்ண விதமுமே சூப்பரா இருந்துச்சு. விஷுவல்ஸ் அதுக்கு பயங்கரமா கை கொடுத்தது. மியூசிக் தூக்கிட்டாங்க. ஸ்டன் சீக்வன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. விஷுவல்ஸ்ல முதல் சொல்ல மறந்துட்டோம், அந்த செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த சிங்கிள் டேக் மாதிரி எடுத்திருப்பாங்க ஒரு ஃபைட் சீனு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா கொரியோ பண்ணியிருந்தாங்க. முக்கியமா அந்த பிரச்சனை, அந்த பஞ்சாயத்து சீன்ல பிரச்சனை நடக்கிற இடங்கள்ல வந்து பயங்கரமா ஸ்டேஜிங் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. யாருமே அந்த இடத்துல டைலாக் சொல்லாம இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அந்த இடத்துல வந்து கரெக்டா பேசுவாங்க. பாயிண்டா ஒருத்தர் பேசுவாரு, ஒருத்தர் மூட்டி கொடுவாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்காவா பண்ணி நல்ல ஒரு செம்ம என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நித்யா மேனன் கூட யாரு நடிச்சாலும் கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் ஆகும். அதுக்கு விஜய் சேதுபதி சும்மாலாம் இல்ல, பயங்கரமா வெளுத்து விட்டாப்புல செம்ம ஆக்டிங். அவங்க 2 பேருக்குள்ளயும் கெமிஸ்ட்ரி பார்க்கும் போதே ஜாலியா இருக்கும். நீங்க நம்மளுக்கே தெரியும் நீங்க பிரிய மாட்டீங்கடா, நீங்க அடிச்சுக்கிட்டு 4 நாள் நீங்க பிரிய மாட்டீங்கடா அப்படின்னு ஒரு அது ஒரு பயங்கரமான கெமிஸ்ட்ரியா இருந்துச்சு. அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அந்த கேரக்டரோட ரைட்டிங் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஆகாச வீரனா இருக்கட்டும், பேரரசியா இருக்கட்டும், அந்த கேரக்டர் தான் இவங்க 2 பேருமே தாங்கி பிடிச்சு கொண்டு போறாங்க. செம்மையா இருக்கு. இந்த கேரக்டர்ஸ் அவங்க டிசைன் பண்ணதுதான் ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் அவ்வளோ கேரக்டர்ஸ் வராங்க. எல்லாரோட பேரை மட்டும் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு ஒண்ணுக்குள்ள வரும்போது, முக்கியமா காளி வெங்கட்டோட அந்த கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா, அவர் பாவம் புதுக்கோட்டையில இருந்து நாளைக்கு வரவரு, அந்த இடத்த அவங்க கொண்டு வந்தது, அவங்க இங்க வந்து மாட்டிக்கிறது, டேய் நீ இவங்க இன்னும் முடிக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு மைனாவும் அவரும் கிளம்பி போறது, பயங்கரமான ஒரு கேரக்டரைசேஷன். அவர் காளி வெங்கட் சார் சொல்லுவார்ல, அவர் சென்டிமெண்டா சொல்ற அந்த ஒரு சீன்ல, அது ஒரு காமெடியா போயிட்டு இருக்க இடத்துல ஒரு சென்டிமெண்டா ஒரு சீன் சொல்றாரு. அந்த இடத்துல தோணும், சீரியஸான விஷயம் நம்மளுக்கு கண்ணே கலங்க வச்சிருக்காரு. நம்மளும் சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா இதுக்கு பின்னாடி எவ்வளவு வலி இருக்கு அப்படின்றத அந்த ஆள் சொல்லிட்டு போயிடுவாரு ஒரே சீன்ல. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆக்டிங் வைஸ் விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன் 2 பேருமே தூக்கி சாப்பிட்டாங்க. நித்யா மேனன்லாம் அல்டிமேட். அவங்களோட அந்த கியூட்னஸ், அவங்க கேரி பண்ற விதம் என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சுங்க. மொத்தத்துல இந்த தலைவன் தலைவி மதுரை ஸ்டைலு நான்வெஜ் விருந்து, சும்மா தலைவாளைய விரிச்சு நமக்கு பிடிச்ச டிஷ்ஷா இருக்கும். வலிச்சு நக்கிட்டு போயிட்டு அப்புறம் வரும்போது பொட்டாவே புஷ்டம். ஆனா படம் முழுக்க டெம்ப்ட் பண்ணிடுறாங்க. இப்ப எங்க அம்மாவா இவங்க என்ன சந்தோஷமாவே இருக்க விட மாட்டாங்களா? சொன்னா புரிஞ்சுக்கோங்க காய்ஸ். தனி கொடுத்தனால அப்படிதான் சிரிப்பாப்புல ஆடவுமா பேசி சமாதானப்படுத்தவா? இல்ல என் குடும்ப பிரச்சனையில 3வது மனுஷன், முக்கியமான சொந்தக்காரன் எவனையுமே நான் உள்ள விட மாட்டேன். நானே பாத்துக்கிறேன். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்தை. உங்க அம்மா எனக்கு தான் கால் பண்றாங்க, பேசிட்டு வரேன். ஐயோ சார், என் குடும்பத்தை விட்டுருங்க சார், கேட்கிறேன்.